சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் நன்மை உண்டு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எந்த அளவுக்கு எப்படி சொல்லனா சொல்ல வார்த்தை. அண்ணன் இவ்வளவு தூரம் ஒரு சோஃபாலாம் ஒருத்தங்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு மனசு இருக்கணும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இருந்துட்டு சோஃபா இருந்துட்டு வேணும், இப்படி ஒரு எசென்சியல் தான். ஏன்னா இருந்துட்டு இந்த ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 வீட்டில் தான் சோஃபா இருக்குது. அதனால் எனக்கு இருந்துட்டு சோஃபா இருந்துட்டு ஒரு கனவு தான் லைஃப்பில். அடுத்து லைஃப்பில் இருந்துட்டு எப்படியாச்சும் சோஃபா வாங்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது கடவுளாக பார்த்து அண்ணனை காமிச்ச மாதிரி எங்களுக்கு இருந்துட்டு யூடியூப் 8வது வருஷம் தொடக்கம் இல்லை. அதில் அவர் கேஸில் தான் கமெண்ட் பண்ணேன். சரி என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணன் இருந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்களும் லைஃப்பில் எவ்வளவோ இது கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஒரு இதுவாக அந்த கமாண்டில் மூலம்னாச்சு அண்ணனுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் தான் நான் பண்ணினேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து விடுன்னு எனக்கு நான் கனவு நினச்சே பார்க்கல. கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸாக நினச்சி பார்க்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் இருந்துட்டு சோஃபா இருந்துட்டு ஒரு லைஃப் ஒரு இது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். எல்லாரும் தான் இதுக்கு சாத்தியமாச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி நாங்கள் எதிர்பார்க்கல வந்து நல்லபடியாக வந்து. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சிரிப்பிலே தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சந்தோஷம். இந்த வீடியோலாம் இப்போ தான் கேட்கணும். ஓட்டிகிட்டில் தான் இருந்தோம். ஒவ்வொரு திங்ஸுமே கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வரேன். எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி வேண்டில் இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்களான்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இவ்வளவு ரொம்ப எனக்கெலாம் இருந்துட்டு லைஃப்பில் இருந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு திங்ஸ் வாங்கும்போது. ஆனால் அண்ணன் இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு இருந்துட்டு ஒரு அவங்க முன்னேறது மட்டும் இல்லாமல் மற்ற கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸுக்குமே இருந்துட்டு அவங்க ஒரு உதவி பண்ணணும், அந்த ஒரு மனப்பான்மை யாருக்குமே வராது. மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இருந்துட்டு நேரில் வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்து சோஃபாவை எனக்கு இருந்துட்டு ஒரு ஃப்ரீயாகவே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதாவது சொல்ல வார்த்தையே இல்லை. நான் அவ்வளவு தூரம் இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்துட்டு சோஃபாவில் இப்படி உட்காருவோன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. இதுவும் இல்லாமல் 8வது வருஷம் இந்த இது தொடக்க விழாவை முன்னிட்டு 8 பேருக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெற்றியாளராக இருந்துட்டு என்னை அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. அது மாதிரி அண்ணா இன்னி நிறைய பேருக்கு மிச்சம் இருக்கிற 7 பேருக்கு இருந்து அவங்க கண்டிப்பாக இருந்துட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி அவங்க செகண்ட் வின்னர் இருந்துட்டு தென்காசியை சேர்ந்த வாத்துமுட்டை வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி அண்ணன் இருந்துட்டு மேன்மேலும் கஷ்டப்பட்ட மக்கள் ஏழை மக்களுக்கு இருந்துட்டு சோஃபா கொடுக்கணும். இன்னும் அவங்க இருந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி அவங்க வீட்டு சொந்த பந்தங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தங்க அவர் அண்ணன் தம்பி இருந்தால் எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப 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 நன்றிண்ணே. சரிண்ணே. கண்டிப்பாண்ணா. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்.